வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருந்த தாழமுக்கம் தற்போது இலங்கை விட்டு நகர்ந்துள்ளது. இதனால் நாட்டுக்கு தாக்கம் ஏற்படாத போதிலும் தொடர்ந்தும் தென்மேற்கிலிருந்து காற்று வீசுவதன் காரணமாக இந்த பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருந்த தாளமுக்க தன்மையினால் நாட்டின் பல பாகங்களிலும் மழையுடன் கூடிய காலநிலை காணப்பட்டது. கடந்த நாட்களில் கடும் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட புலனறுவைக்கும் கடும் மழை பெய்ததுடன் மழையினால் நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயர்வடைந்தது. இன்று காலை 8:30 மணி வரையிலான கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகூடிய மழை வீழ்ச்சி 103 மில்லிமீட்டர் அம்பேபுசவில் பதிவாகியுள்ளது. அதிக மழை மற்றும் கடும் காற்று காரணமாக மரங்கள் முறிந்து வீழ்ந்ததில் வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் ககவத்தை யா எண்ணெயில் உள்ள பிரதான அலுவலகத்தின் மதில் வீடொன்றின் மீது நேற்றிரவு இடிந்து வீழ்ந்துள்ளது. இதன் காரணமாக குறித்த வீட்டில் இருந்தவர்கள் ஏற்கனவே வெளியேறியிருந்தனர். இதேவேளை குருநாகல் பொல்லத்தாப்பிட்டிய பிரதேசத்தின் வீதியில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் குருநாகல் தம்புள்ளை பிரதான வீதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. இதேவேளை மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் இன்றிரவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் கடும் காற்றும் வீசக்கூடும் எனவும் மின்னல் எச்சரிக்கை காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது.